ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் சண்டே மீட் பண்ணுவோம். சண்டே மீட் பண்ணி கிரிக்கெட் ப்ளே பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அந்த வீக்கில் நடந்த சொந்த கதை, சோக கதை இந்த மாதிரி ஏதாவது பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் லாஸ்ட் ஒரு 4 மந்த்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் மீட் பண்ணவே இல்லை. ஸோ 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு சண்டே பிளான் போட்டு கிளம்பி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயாச்சு. ஸோ அவன் வீட்டுக்கு பக்கத்தில் காலேஜுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு கிரிக்கெட் விளாட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். ஸோ அங்கே போய் பார்த்தா நமக்கு முன்னாடி ஆல்ரெடி நிறைய பேர் விளையாடிட்டு இருந்தாங்க. சரி அவங்க கூட ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி பிளான் போட்டோம். பட் நாங்க அவங்க கூட போய் ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கும் போது மழை வந்துருச்சு. செம்ம மழை. ஸோ அப்படியே மழைக்கு ஒதுங்கலாம்னு சொல்லி ஒரு மரத்து பக்கம் ஒதுங்கணும். அங்க ஒதுங்கணுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு மைண்டுக்குள்ள இருந்த சின்ன பசங்க வந்து எட்டி பார்த்துட்டாங்க போல. மரத்துல ஏறி விளையாடுறது அங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் குதிச்சிட்டு இருந்தானுங்க. பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்க நம்ம நானே ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லி இங்க இருந்து கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு போனோம். ஸோ அங்க போய் கொஞ்ச நேரம் நிக்கிறதுக்குள்ளே, அதாவது இங்க இருந்து கிளம்பி அங்க போறதுக்குள்ளேயே மழையில டோட்டலா நனைஞ்சிடும். ஸோ நம்ம பசங்க எல்லாருமே சட்டை கழட்டி கைய ஆரம்பிச்சிட்டானுங்க. சென்சார் கட் அதெல்லாம் எதுவும் காட்ட மாட்டேன், பயப்படாதீங்க. அண்ட் அதுக்கப்புறமா சரி என்ன பண்ணலாம், கிரிக்கெட் தான் ப்ளே பண்ண முடியல, வேற என்ன பண்ணலாம், சரி டீ கடைக்கு போய் டீ அது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அங்கிருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டா டீ கடைக்கு போனோம். டீ கடைக்கு இங்கிருந்து நாங்கள் கிளம்பி ஒரு 5 to 6 கிலோமீட்டர் தாண்டி எங்களோட ஃபேவரட்டான கடைக்கு போனோம், ஊசோ ஷாப். ஸோ இது எங்களுக்கு ஃபேவரட்டான கடை. எப்போ நாங்கள் மீட் பண்ணாலுமே கண்டிப்பா ஒரு 4 தடவை மீட் பண்ணோம்னா அதுல 2 தடவை இந்த கடைக்கு வந்து ஏதாவது வாங்கி சாப்பிட்டு போயிடுவோம். ஸோ பர்கர், ரேப், சாண்ட்விச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல சூப்பராகவே கொடுப்பாங்க. இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. கடை எங்க இருக்கு எங்க இருக்கு நான் சொல்ல போறதில்ல, ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அண்ட் அதுக்கப்புறமா அங்க போயிட்டு இந்த தடவை டிஃப்ரெண்ட் ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு காம்போ ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த காம்போல வந்து பார்த்தீங்கன்னா பர்கர், ரேப், ஃப்ரைட் சிக்கன் அந்த மாதிரி இருந்தது. ஸோ நிறைய வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த 4 மாசத்துல என்ன நடந்தது, என்னெல்லாம் மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பேசி ஷேர் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் ஓகே, இந்த வாரம் தான் கிரிக்கெட் நம்மளால ப்ளே பண்ண முடியல. அடுத்த வாரம் நாங்க போனோமா இல்லையா, கிரிக்கெட் ப்ளே பண்ணோமா இல்லையான்றதை நான் அடுத்த வீடியோ சொல்றேன். ஸ்டே டியூன்.